கம்யூனிச சகோதரத்துவத்தில் நம்பிக்கை வைத்த தலைவரை அதே கம்யூனிஸ்ட் கூட்டணிதான் அழித்தது. 1968 செக்கோஸ்லோவாக்கியா. கட்சித் தலைவர் ஒருவர் ஜனநாயக சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறார். அவர் பத்திரிகை சுதந்திரத்தை வழங்குகிறார். மக்களுக்கு அதிக உரிமைகளை அளிக்கிறார். சோஷலிச கொள்கைகளை பாதுகாத்தபடி ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துகிறார். மாஸ்கோ தனது சீர்திருத்தங்களை ஆதரிக்கும் என்று அவர் நம்புகிறார். கம்யூனிஸ்ட் சகோதர நாடுகள் செக்கோஸ்லோவாக்கியாவின் இறையாண்மையை மதிக்கும் என்று நம்புகிறார். ஆனால் வார்சா உடன்படிக்கை நாடுகள் இரகசிய திட்டம் தீட்டுகின்றன. ஆகஸ்ட் 20 அதிகாலை சோவியத் டாங்கிகள் பிராக் நகரில் நுழைகின்றன. வார்சா உடன்படிக்கை படைகள் தெருக்களை கைப்பற்றுகின்றன. அவரை கைது செய்கிறார்கள். சீர்திருத்தங்களை ரத்து செய்கிறார்கள். அவரை வனத்துறை அதிகாரியாக மாற்றுகிறார்கள். கம்யூனிஸ்ட் சகோதரத்துவத்தில் நம்பிக்கை வைத்த அந்த தலைவர் அலெக்சாண்டர் டுப்செக்.